டிரான்ஸ்லேட் எடு இந்த நீ குட்டியே இந்த அதுக்குள்ள கொம்பு இந்த எவ்வளோ பாரு என்ன எடு குட்டி பகவான் இங்கே ஒரு ஐஸு அந்த சைடு பார்த்துக்கோ சிவா. வண்டியில் வாழைப்பழம் இருக்கு. வருதுங்க வருதுங்க. ஹாய் மக்களே, குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழனி போயிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ பழனியிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அமராவதி டேம் வழியாக தான் போனோம். ஸோ அதுதான் ரொம்ப ஷார்ட்டு. அதனால நாங்கள் வரும்போதுமே அமராவதி டேம் வழியாக தான் வந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா காலைல 5 மணிக்கு பழனியிலேருந்து கிளம்புனோம். கிளம்பி இந்த அமராவதி டேம் வழி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வரும்போது என்ன அப்படின்னா இங்கே வந்து மார்னிங் வந்து 6:30க்கு தான் ஓப்பன் பண்ணாங்களாம். ஸோ அதனால் இங்கே வந்து செக் போஸ்ட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்துச்சுங்க. அது பாருங்கள், பார்த்த உடனே வாலாட்டிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் நாள் சாப்பாடு வச்சோம், பட் அது சாப்பிடவே இல்லை. நம்ம காருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டெம்போ ட்ராவலர் இருந்துச்சு. அவங்க வந்து மூணாரை சுற்றி பார்க்குறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் பயங்கரமாக சேட்டை பண்ணிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வர்றதுக்கு 7 ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, இந்த மாதிரி நிறைய தோப்பு இருந்துச்சு. அந்த பாதை ஃபுல்லாமே தோப்பு தான். அங்கேயே வீடு நம்ம பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு தோப்புக்குள்ளே சின்ன வீடு. அவங்க வந்து அங்கேயே தான் இருப்பாங்களாம். ஸோ இங்கே வந்து நிறைய மயில் இருந்துச்சுங்க. எங்கே பார்த்தாலும் மயில் சவுண்டு தான். நல்லா இருந்துச்சு பார்க்கவே, ரொம்ப இயற்கையாக. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த தோப்புக்குள்ளே வந்து ஒரு கிணறு வச்சுருக்காங்க. அந்த கிணறுலேருந்து தண்ணி எடுத்து இந்த மரங்களுக்கெல்லாம் விட்டுட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி ஃபேமிலியோடு அங்கேயே இருக்கிற மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கிற இடங்கள் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செக் போஸ்ட்டை வந்து ஏன் பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நைட்டு ஈவினிங் வந்து 6:30 மணிக்கு அடைச்சிருவாங்களாம். மறுநாள் காலையில் 6:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். நாங்கள் இந்த வழியாக பழனிக்கு போகும்போது எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கேட்கல. எங்களோட மிஸ்டேக் தான். நாங்கள் வந்து கேட்காம போயிட்டோம். ஸோ இப்போ வந்து அவர் வந்து ஓப்பன் பண்ணுறவர் வந்துட்டார். அவங்க வந்து அந்த சைடு இருந்தால் வந்தாங்க. அதாவது அந்த சைடு இருக்கிற செக் போஸ்ட், அமராவதி டேமில் இருக்க செக் போஸ்ட் அந்த சைடு ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஏன்னா அனிமல் கிராசிங் ஏரியாவாங்க. அதிகமாக இங்கே வந்து யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குமா. யானை, புலி, இந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்கிறதுனால தான் நைட்டு நம்ம அந்த வழியாக போனால் வந்தால் அனிமல்ஸ்க்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நைட் டைமில் வந்து லாக் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த தோப்பில் உள்ளவர் வந்து ஒருத்தர் வந்து சொன்னார். நம்மளை மாதிரியே நிறைய பேர் அந்த சைடும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணோடனே நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அதில் என்னென்னா அந்த பலகை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த போர்டு, அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எதுக்கு லாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்காங்க. அது என்னன்னா அதில் அவங்க ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா இவங்க 6 to 6:30 வந்துடுன்னு சொன்னாங்க. பட் 7 ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ எதனால் லேட்டாக திறந்தாங்க அப்படிங்கிறதும் தெரில. இது வந்து அமராவதி டேம். நம்ம போகும்போதே ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன், இந்த ஏரியாவை பற்றி போட்டிருக்கேன். ஸோ நம்ம பழனிக்கு போகிற வ்ளாகை பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் அந்த வீடியோ போய் செக் பண்ணணுன்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அமராவதி டேம் கிட்ட நம்ம வந்து ரீச் ஆகிட்டோங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்குது. அதிகமாக வண்டி போக்குவரத்து கிடையாது. பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சலன்னு இல்லாமல் நம்ம மெயின் ரோடு மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப அமைதியாக இருக்குது. மேக்ஸிமம் இதில் வண்டி வரதில்லை அப்படின்னா, ஏன்னா மேலே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து போடுறாங்க. போட்டு தான் எல்லாரையுமே உள்ளே அனுப்புகிறாங்க. 20 rupees. நம்ம உள்ளே போகிறதுக்கு 20 rupees கம்பல்சரி எடுத்தே ஆகணும். இதில் வந்து ஒரு பஸ்ஸு போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அங்கே தோப்பில் உள்ளவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். இதில் வந்து ஒரு டவுன் பஸ் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உள்ளே வந்து நிறைய கிராமங்கள் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அவுட்ரு போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து உடுமலைப்பேட்டை நம்ம வந்த வழியிலேருந்து பெரிய ரோடு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது. இதில் ரைட் சைட்லேயும் ஒரு டீ கடை இருக்குது. சரி, இங்கே போய் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் நின்று டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்புனோங்க. அந்த கடையில் வந்து டீ சூப்பராக இருக்குது. காஃபி அதை விட சூப்பராக இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து டீ குடித்தாங்க, நான் வந்து காஃபி குடித்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா திகட்ட டீ காஃபி போட்டு கொடுத்துருந்தாங்க.
ஸோ அங்கே 2 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். டீ குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு, இங்கேயும் நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சின்னார் செக் போஸ்ட்டு, சின்னார் ரோட்டுக்குள்ள தாங்க போய்கிட்டு இருக்கோம். இந்த டைம் கம்பல்சரி நம்ம வந்து யானையை பார்க்குறோம். யானை வந்து இருக்குது. ஆப்போசிட்டில் வந்தவங்க 2-3 பேர் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி அலர்ட் பண்ணிட்டாங்க, போகிற வழியில் யானை இருக்குது, கவனமாக போங்க, குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஆவலாக இருந்தோம், எப்போ பழனி போயிட்டு வந்தாலும் பகவானை பார்த்துட்டு தான் வருவோம். எங்கேயாவது இந்த ரோட்டில் வந்து எங்கேயாவது நமக்கு வந்து அவரோட ஃபேஸை வந்து காமிச்சிருவார். ஸோ அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எங்கே நிற்கி அப்படிங்கிறத, இந்த ரோட்டில் போகும்போது நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஸ்பீடாகவும் வரக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் வரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு வந்து தெரியும். இங்கே நின்று பார்த்தோம் அப்படின்னா அந்த அமராவதி டேம் வந்து ரொம்ப கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுப்போம், 2 நிமிஷம் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வண்டி போய்கிட்டே தான் இருக்கணும், எங்கேயும் நிற்கக்கூடாது அப்படிங்கிறது அங்கே உள்ள ரூல்ஸு. இங்கேருந்து உங்களுக்கு காமிக்கிறோம், இது எல்லாமே அமராவதி டேம், அங்கே உள்ள அந்த டேமுக்குள்ளே இருக்கிற தண்ணி தான். இங்கே வந்து நிறைய மான் பார்ப்போம். முதல்ல நாங்கள் போகும்போது மான் பார்ப்போம், அந்த கரையோரமாக நிற்கும். பட் இந்த டைம் வந்து மான் பார்க்க முடியலை. இந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போதும் சரி போகும்போதும் சரி எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணலை. ஆன் தி வேலையே தான் வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். ஏன்னா அவங்க சொல்லி தான் அனுப்புகிறாங்க, இடையில எங்கேயும் நிற்காதீங்க, அப்படியே நீங்கள் டிரைவில் போய்கிட்டே இருங்க. ஒரு வண்டியும் வரல பார்த்தீங்களா, வருது போகுது, அப்படிதான் அப்படி ஒரு டிராஃபிக் மாதிரிலாம் போகுது. ஸோ ஆப்போசிட்டில் வந்த சேட்டை என்ன சொன்னார்னா, சூஜிச்சு போகணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ரொம்ப கவனமாக போங்க, யானை வந்து 5 யானை நிற்க அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு நாங்களும் வந்து போய்கிட்டு இருந்தோம். அப்போ போகும்போதே ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, யானை பகவான் வாவ், அது சைடு கண்ணோட பார்த்து பின்னாடி குட்டியோட கொம்பு பாருங்கம்மா, கிராஸ் ஒரு அந்த சைடு பார்த்துக்கோ சிவா. வண்டியில் வாழைப்பழம் தான் இருக்கு. வருதுங்க வருதுங்க, இன்னொன்று கிராஸ் ஆகுது. உள்ள போகுது. அன்எக்ஸ்பெக்டடாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு யானை கிராஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு யானையும் வந்துருச்சுங்க. அப்போ கிட்டத்தட்ட 6 யானைக்கு மேலே இங்கே வந்து நின்றுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து செக் போஸ்ட்டில் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லணும், சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடலாங்க. ஸோ இந்த வீடியோ இதோடு முடியுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இனி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. வாழை பிடிச்சி விளையாடுதோ, வால் நீ ரொம்ப நீட்டங்குருவா. இங்க பாருங்க, வந்தா இங்க ஒரு விளையாட்டு, இங்க ஒரு டேய்